வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூனை நான் போட்டு காட்டுறேன். இந்த கார்ட்டூனை விகடன் பேப்பரில் போட்டிருந்தாங்க. இதை மோதியை கைதி மாதிரி போட்டிருந்தாங்க. ட்ரம்ப் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். இது எதனால் விகடன் போட்டாங்கன்னா, ட்ரம்ப்பை பார்த்து கொஞ்சி குலாவிட்டு இருந்த பிரதமர் போது இந்தியர்கள் 332 பேர் கைதிங்க மாதிரி கை கால் எல்லாம் கட்டி போட்டு, குழந்தைகள் பெண்மணிகள் எல்லாரையும் போட்டு பிளெயினில் ஆடு மாடு தள்ளி கூப்பிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சீக்கியர்கள் மேலே டர்பனை கட்டிட்டு அவங்கள அவமானப்படுத்தியிருந்தாங்க. பிளெயின் லேண்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஹேண்ட்கப்ஸை கட்டி விட்டாங்க. இதை பல பேர் பல விதத்தில் சொன்னாங்க. வீடியோவும் போட்டு காட்டினாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பாதிக்கும் மேல்பட்டவர் குஜராத்தில் இருந்தாலும் அகமதாபாத்தில் பிளெயினை இறக்காமல் அதை எப்போதும் பஞ்சாபிலேயே இறக்கிட்டு இருந்தாங்க. இதை பஞ்சாபில் இருக்கிற சீக்கியர்கள் ஒரு அவமானம் சின்னமாக பார்க்குறாங்க. இதை தான் தெரிவிக்கிறதுக்கு தான் விகடன் அந்த கார்ட்டூனை போட்டிருந்தாங்க. விகடன் கார்ட்டூனை போட்ட உடனே அண்ணாமலைக்கு பொறுத்துக்க முடியல. அண்ணாமலை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ட்விட்டரில் அதை மெதுவாக ரிலீஸ் பண்ணாங்க. இதை தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி கம்யூனிகேஷன் இன்சார்ஜ் ஜெயராம் ரமேஷும் ட்விட்டர் மூலமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் 4th எஸ்டேட் அப்படிங்கிறது 4வது பில்லராக தூணாக இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் தான். அவங்க சொல்கிற உண்மையை உங்களால் தாங்க முடியலங்கிறதுனால ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதை நிறுத்தக்கூடாது. அதை இந்த அரசாங்கம் ரெகுலராக பண்ணுறது. உத்தரப்பிரதேஷ்லேயும் ஹர்த்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு தலித் பெண்மணியை ரேப் பண்ணதை விசாரிக்கிறதுக்காக சித்திக் கப்பன்கிறவர் கேரளாலேருந்து டெல்லிக்கு வந்தார். அக்டோபர் 2020 வந்தார். உத்தரப்பிரதேஷ் போலீஸு அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ஒரு கன்ஸ்பிரசி, அதாவது ஹிந்து முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு தகராறு பண்ணுறதா அவர் மேலே கேஸ் எழுதினாங்க. அந்த கேஸு பொய் கேஸ்னு எல்லாருக்கும் தெரியும். 23 மாதம் அவரை ஜெயிலில் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் அவரை ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே எல்லா கேஸும் இருக்குது. அவர் வெளில நடமாட முடியாத மாதிரி கேஸு கோர்ட்டுன்னு சுற்றிட்டுருக்கிறாரு. இது மாதிரி கேஸு கோர்ட்டை யூஸ் பண்ணி ஜேர்னலிஸ்ட்டை ஹராஸ் பண்ணுறதுங்கிறது மோடி கவர்மெண்ட்டோட வேலையாக போயிடுச்சு. இதனால் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியாவோட பொசிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்து ஒரு நம்மளுக்கு கண்ணாடி முகம் மாதிரி, முகங்காட்டும் கண்ணாடி மாதிரி, நம்மளோட நிஜமான முகத்தை ஒரு கண்ணாடி முன்னால் நம்மளால் பார்க்குறது தான், காட்டுறது தான் ஜேர்னலிஸ்டோட வேலை. அந்த முகம் உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுனால அந்த முகத்தை நீங்கள் தான் மாற்றி அமைச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஜேர்னலிஸ்ட்டை ஜெயிலில் போடுறது அந்த கண்ணாடியை உடைக்கிற மாதிரி. இது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் தான் நடக்கும். இந்தியாவில் இது மாதிரி பல ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் துன்புறுத்துறதுனால நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா இல்லை ஃபாசிச டிக்டேட்டர் நாட்டில் இருக்கோமாங்கிற சந்தேகம் நம்மள்கிட்ட வருது. நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.